நம்மளோட மைண்ட் என்னவா இருக்கும் தெரியுமா? இதை நான் ஏன் கர்த்தருக்கு பயன்படுத்தக்கூடாது? நான் நல்ல கிட்டார் வாசிக்கிற ஆளு, நான் ஏன் கர்த்தருக்கு கிட்டார் வாசிக்க கூடாது? ஆண்டவர் சொன்னாரு, நீ அங்க நல்ல கிட்டார் வாசிச்ச, உலகத்துக்கு சினிமாக்கு வாசிச்ச, நான் அந்த கிட்டாருக்காக உன்னை கூப்பிடல, எனக்கு நீ தான் வேணும். தேவைப்பட்டா நான் கிட்டார் யூஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு தேவை நீ தான். இன்னைக்கு பல நேரத்தில் இந்த மீன் பிடிக்கிற சுபாவம் கூடவே வரும், கடைசி வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கும், பழசு விடாது. அதான் ஆண்டவர் சொல்வார், புதிய திராட்சை ரசத்தை எதில் ஊற்றக்கூடாது? பழைய துருத்தியில் ஊற்றக்கூடாது. புதிய அழைப்பு பழைய அனுபவத்தில் கூட நீங்கள் சேர்த்து செஞ்சீங்கன்னா, இது அழைப்பு தேவ சித்தம், ஆவியானவருது. அனுபவம் மாம்சத்தில் வந்தது, ஆவிக்கும் மாம்சத்துக்கும் ஒத்து போகாது என்னைக்கும். அதனால தான் அவர் சொல்லுவார், என் ஆவி மனுஷனோடு கூட போராடுவதில்லை. பல நேரங்களில் நான் என்ன பண்ணுறேன், எனக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸை கர்த்தருக்கு ஏதாவது செய்யணும், அதை கொண்டு வந்து ஆண்டவருக்கு என் டேலண்ட்டை யூஸ் பண்ணணும். ஆண்டவர் சொல்கிறார், உன் டேலண்ட் இருக்கட்டும், அதை நான் தான் கொடுத்தேன், வேறு யாருமே கொடுக்கல. இப்போ அந்த பணக்கார வாலிபன் வரான் இயேசுகிட்ட வந்து, நான் நித்திய ஜீவனை அடையணும்னு கேட்குறான், என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறான். கேட்கும்போது இயேசு சொன்ன வார்த்தை என்னன்னா, எல்லாவற்றையும் விட்டு தரித்திரருக்கு கொடு. சரி, இந்த பணத்தை அந்த வாலிபனுக்கு ஆசீர்வதிச்சது யாரு? கர்த்தர் தான் ஆசீர்வதிச்சார். ஏன்னா அவன் சொல்கிறான், நான் நியாயப்பிரமாணத்தின்படி சிறு வயது முதல் கொண்டு ஃபாலோ பண்ணுறேன், நான் நியாயப்பிரமாணத்தை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறேங்கிறான். வசனம் சொல்லுது, கர்த்தர் அவனிடத்தில் அன்பு கூர்ந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வாலிபன் சம்பாரிச்சதெல்லாம் நியாயமான பணம், நியாயப்பிரமாணத்தின்படி பர்ஃபெக்ட். அப்போ கர்த்தர் தான் அவனுக்கு கொடுத்துருக்கிறாரு. இதே கர்த்தர் தான் இப்போ சொல்கிறாரு, அதை விட்டு விடு, அதை விட்டுட்டு என்ன பின்னாடி பற்றுவான்.